ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ அகாடமியில் புதுசாக ஒரு டெஸ்ட் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து அகாடமி ப்ராடஜி. ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னா 23rd January. ஸோ நீங்கள் வந்து 20 lakhs வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் 11 and 12 ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ட்ராப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து பயோடவுன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி யூ கேன் என்ரோல் ஃபார் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் வின் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். ஸோ மேக்புக் ஏர், ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஐபாட், இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரீம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் உங்களுடைய நாலேஜ், ஓகேவா, அதை வச்சு இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டெஸ்டோடைய ஸ்கெடியூல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம நீட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாஸ் 12 ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கிளாஸ் 12 இருந்தீங்கனாலும் சரி, கிளாஸ் 11 இருந்தீங்கனாலும் சரி, ட்ராப்பர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 2 PM ஆன் 23rd January இந்த டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்சஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீட்டில். ஆல்ஃபா லீடர்ஸ் பேட்ச், நீஷே பேட்ச், ஆல்ஃபா அச்சீவர்ஸ் பேட்ச். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10,000 questions for நீட் 2022ன்ற பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் என்ஹான்ஸ் யோர் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் எக்ஸாம் எப்போ ஃபார் தி இயர் 2022. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நீட் யூஜி காம்பேட்டுமே வந்து 9th Jan ஸ்டார்ட் ஆகுது 11 AM. ஸோ 45 minutes 20 questions. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் ஷைன் ஆகுங்க. ஓகேவா? Yes, ma'am. Next, the tropical Amazon rainforest in South America has greatest biodiversity on earth. First, என்னென்னலாம் இருக்குன்னா greater than 40,000 species of plants, 3K species of birds, 427 species Amphibians. அதே 427 species of Amphibians. 378 378. reptiles, greater than 125K species of invertebrates, Invertebrates. greater than 2 million insect species. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஹைப்போதெசிஸ் ஃபார் கிரேட்டர் பயோடைவர்சிட்டி பற்றி பார்க்க போறோம். வேற ஸ்லைட் போட்டுமா? Yes, ma'am. Hypothesis for greater biodiversity. First one, speciation. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து tropical environment. Third one, high solar energy. ஒரு கிரேட்டர் பயோடைவர்சிட்டி இருக்கணும்னா அதிக அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கும். அந்த ஸ்பீஷீஸ்க்கு தேவையான ஒரு ஹேபிட்டாட் இருக்கணும். அந்த ஹேபிட்டாட்க்கு தேவையான ஆட்டோட்ராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக சோலார் எனர்ஜி இருக்கணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா Species area relationship. இது வந்து அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். Alexander von Humboldt is a German naturalist. இவர் என்ன பண்ணாருன்னா
ஸ்பீஷிஸோட Species ரிச்னஸ் relationships. வந்து ஒரு லிமிட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்றாரு. ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் லிமிட். இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு. log s is equal S to is equal to log C plus Z log A. c log a. இதுல s வந்து Species richness. சூப்பர். என்ன ஹசீனா பயங்கரமா ஆன்சர் பண்ற, என்னாச்சு? நேத்து இது நாளையா படிச்சுட்டு வந்தேன். இல்ல ஸ்லோப் ஆஃப் லைன். சி வந்து y இன்டர்செப்ட். நெக்ஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, வேல்யூ ஆஃப் z வந்து ஜென்ரலா 0.1லேருந்து 0.2 வரைக்கும் இருக்கும் அதோட ரேஞ்ச். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட் போலாமா? Yes ma'am. Yes ma'am. Importance of species diversity. So first one வந்து ecological Stability. productivity, ecosystem ஓட health. ஃபர்ஸ்ட் ecological diversityல என்ன நம்ம படிக்க போறோம்னா, species diversity is equal to stability of the ecosystem. ஓகேவா? அதே மாதிரி ecosystem increases, அப்போ biodiversity, ecosystem increase ஆச்சுன்னா biodiversity ரொம்ப Increase. more productive. இன்னைக்கு என்ன மாதிரியே ஒரு கோவர்க்கரை மீட் பண்ண, சரியா? மீட்டிங்ல அவங்க பேரு ஸ்டெஃபி. எக்ஸாக்டா டாஃப்னி பெருசானானா அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிவர்ட் ஹைபோதசிஸ். ஸோ அதுல என்ன சொல்றாங்க, ஒரு ஏரோப்ளேனோட ஒரு பார்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? ரிவர்ட்ஸ். ரிவர்ட்ஸ்னா எப்படி இருக்கும்னா, இது மாதிரி லாக் இருக்கும், இங்க அது ஜாயின் பண்றதுக்கு இன்னொன்று இருக்கும். ஸோ இது எப்படின்னா, ட்ரெயினோட ஒரு கோச்சும் இன்னொரு கோச்சும் நடுவில் எப்படி ஜாயின் ஆயிருக்கும்னு பார்த்துருக்கேன்ல. ஸோ அதுதான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எப்படி இது வந்து யார் சொன்னாருன்னா, பால் எல்ரிச். ஸோ இவர் எப்படி சொன்னாருன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஈகோசிஸ்டமை ஏரோப்ளேனோடையும் ஒரு ஸ்பீஷியஸை ரிவர்ட்டோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டாரு. ஈகோசிஸ்டம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அது அப்படி இருக்க போய் தான் ஸ்பீஷீஸும் இருக்க போகுது. ஒரு அந்த ஏரோப்ளேன்ல டிராவல் ஆகுற பேசஞ்சர்ஸ் எல்லாம் எதோட ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஸ்பீஷீஸோட எக்ஸ்டிங்ஷன். மீனிங் டு சே தட் இப்போ ஒரு ரிவர்ட்டா உடஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாக் உடஞ்சு போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பீஷீஸும் இறந்து போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஏரோப்ளேனோட லாக்கு. Aeroplane is equal to ecosystem. Airplane is equal to ecosystem. And the revert வந்து ஓகேவா? ஆக்சுவலா அது ரைவெட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரைவெட் வந்து ஸ்பீஷீஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் loss of biodiversity. Next போலாமா? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Loss of biodiversity. IUCN list 2004ல 784 species extinct ஆயிருக்கு. Extinct. அதுல
338 வந்து vertebrates, 359 invertebrates. 87 plants, Plant species, 359 invertebrates. 359 invertebrates. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க Last 500 yearsல. in the last 500 years. ஓகேவா? லாஸ்ட் 20 இயர்ஸ்ல 720. 27 ஸ்பீஷீஸ் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். வேற ஸ்லைட் போட்டுமா? Yes, ma'am.